ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மாவுளா மீன் வச்சு ஒரு அட்டகாசமான குழம்பு மசாலா வந்து வறுத்தரைக்காம பச்சையா அரைச்சு செஞ்சு கட்ட போறேன். சூப்பரா இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு குழம்பு வைக்கிறது பாத்தீங்கன்னா மாவுளா மீன், அதாவது ஊளி மீன் சொல்லுவாங்க. 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம குழம்புக்கு போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சையா தான் அரைச்சு பண்ண போறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் மீடியமான சைஸ்ல 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை போட்டிருக்குங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு. அடுத்தது நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கப், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டை நீளவாக்கல் நறுக்கி இருக்கிறேங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வறுத்துங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுருச்சு. இப்ப பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மசாலா பொருள்லாம் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஜூஸா கரைச்சிருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான எல்லா மசாலா சேர்த்தியாச்சுங்க. தேவையான உப்பு சேர்த்தியாச்சு. நல்லா அவரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணலாம். குழம்பு நல்லா ரெடியா இருக்கு. மீன் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மசால் அப்புறம் பாத்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கு. கொஞ்சம் கெட்டியும் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து மீன் சேர்த்திக்கலாங்க. 1 கிலோ வந்து மாவுளா மீன் சேர்த்திக்கலாம். பாருங்க இப்ப நம்ம எல்லா மீனும் சேர்த்தியாச்சுங்க. மீன் சேர்த்திட்டு நல்லா ஒரு உடம்பா இந்த மாதிரி மீன் எல்லாம் கொஞ்சம் குழம்புக்குள்ள போற மாதிரி பண்ணி விட்டுறலாம். மீன் சேர்த்துட்டோம்னா ரொம்ப போட்டு அழுத்தி கிளற வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டலா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா மீன் பாருங்க ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம வந்து ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கிறோம். இப்ப ஒரு மீடியமான ஃபிளேம்ல வந்து மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுறலாம். மீடியமான ஃபிளேம்ல வச்சு மறுபடியும் மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆச்சுங்க. மீடியமான ஃபிளேம்ல வச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல குழம்பு அட்டகாசமா ரெடியா இருக்கு. ஒரு அட்டகாசமான மாவுளா மீன் குழம்பு ரெடி. இங்க பாருங்க மீன் துண்டெல்லாம் எவ்வளவு அருமையா இருந்திருக்கு பாருங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீன்ல நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. நல்ல ஒயிட் ரைஸ்ல இது போட்டு நல்ல ஒரு மீனை பொரிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க.